ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அப்படின்னு ஒரு லாக் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம அவதார் எக்ஸ்போ வந்து போயிருப்போம். இது வந்து சென்னை டு திருச்சி போகிற ஹைவேயில் பார்த்திங்க அப்படின்னா ஜிவிஎன் ரிவர் சைடு ஹாஸ்பிட்டல் இருக்குது இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இந்த எக்ஸ்போ வந்து போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக திருச்சிக்கு ஒரு வேலையாக வந்து போயிட்டுருந்தோம். அப்போ வந்து சைட்டில் இதை வந்து பார்க்கவும் இதை சும்மா போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போயிருந்தேன். இந்த லைட்டு வந்து ஸ்டேடியம் மாதிரி லைட் எரியுது பார்த்திங்களா, அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு அந்த நயகரா ஃபால்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க போல். அதுக்கப்புறமேட்டு அந்த எக்ஸ்போவில் பார்த்த மாதிரி இங்கேயும் பெருசாக ஒரு ராட்டினம் வந்து இருந்துச்சு. அந்த வெளியே உள்ள அந்த டெக்கரேஷன் மட்டும் கொஞ்சம் டிஃபராக இருந்துச்சு. மற்றபடி சேம் ஹைட்டு அதே மாதிரி வந்துட்டு ஒரு ராட்டினம் வந்து வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வந்துட்டு வெளியிலேருந்து உள்ள வரைக்கும் நல்லா வந்து டெக்கரேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. போகிற வழி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு குட்டியான வழி. அதுவே வந்துட்டு வழி இல்லாத வந்து பார்த்திங்கன்னா செடி கொடிங்க இது எல்லாத்தையும் வெட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு அங்கே வந்து வழி வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கார் பார்க்கிங்க்கு பேக் சைடு கார் பார்க்கிங் வந்து வச்சுருந்தாங்க. தெரியாமல் நாங்கள் வந்து அங்கே போயிட்டோம். அதுக்கப்புறமேட்டு அதுக்கு பக்கத்தில் வழின்னு சொன்னதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு வந்துட்டு வந்தோம். ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். உடனே வந்துட்டு வந்துருச்சு. ரொம்ப வந்து நீளமான வழியெல்லாம் கிடையாது, சின்னதாக ஒரு வழி தான். போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி சீரியல் லைட் போட்டு நல்லா வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நைட் டைம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு இந்த டெக்கரேஷன் ரொம்பவே சூப்பராக தெரிஞ்சது. இதோட டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 PM to 9 PM வந்து டைமிங் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு இது என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பெரியவங்களுக்கு வந்து 80 rupees வந்து சொன்னாங்க. சின்ன பசங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 rupees வந்து சொன்னாங்க. 4 வயசுக்கு மேலே உள்ள பசங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 60 rupees வந்து வாங்குறாங்க. பெரியவங்களுக்கு வந்துட்டு 80 ரூபாய் வந்து வாங்குறாங்க. அந்த எக்ஸ்போவில் இருந்த மாதிரியே தான் இந்த எக்ஸ்போலையும் பார்த்திங்க அப்படின்னா சின்ன பசங்களுக்கு அந்த குதிச்சு விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பெரியவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 2-3 பெரிய ராட்டினம் அவ்வளோதான் இருந்துச்சு. பார்க்கிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வீலர் பார்க்கிங் வந்து இங்கே என்ட்ரன்ஸ் பக்கத்தில் வச்சுருந்தாங்க. 4 வீலர் பார்க்கிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செட்டுக்கு பின்னாடி அப்படியே வந்துட்டு 4 வீலர் பார்க்கிங் வச்சுருந்தாங்க. இதுக்கு சைட்லையும் 4 வீலர் பார்க்கிங் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. அந்த எக்ஸ்போ இருக்கிற ஸ்பேஸை விட பார்த்திங்க அப்படின்னா பார்க்கிங் ஸ்பேஸ் தான் வந்துட்டு அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. உள்ளே போகிறதுக்கு வந்துட்டு டைம் இல்லை. எனக்கு 7 மணிக்கெலாம் வந்து ஷோரூம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நான் வந்து வாட்ச் கடைக்கு போகணும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியவே இருந்துட்டு ஃபுல்லாக அப்படியே வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். அவ்வளோதான், வெளியவே நின்றுட்டு வந்துட்டோம். ஜஸ்ட் வந்துட்டு எவ்வளோ என்ட்ரன்ஸ் ஃபீஸு, டைமிங் என்ன, இது மட்டும் கேட்டுட்டு வந்துட்டோம். 2 வீலர் பார்க்கிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 to 30 rupees வந்துட்டு சொன்னாங்க. 4 வீலர் பார்க்கிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா above 50 rupees இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வெளியே மட்டும் இருந்து இதை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் வந்து உள்ளே போயிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அவதார் எக்ஸ்போவோட கம்பேர் பண்ணும்போது நம்ம நயகரா எக்ஸ்போ வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் திருச்சி டு சென்னை ஹைவேல வரீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹைவேல வரும்போதே வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். திருவானைக்காவல் ஸ்ரீரங்கம் வழியாக வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பிரிட்ஜ் வந்துட்டு வரும். அதில் வந்துட்டு நீங்கள் லெஃப்ட் எடுத்து வந்தீங்க அப்படின்னா அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நேராக உங்களுக்கு வந்துட்டு ஹைவேல ஜாயின் பண்ணி விட்டுரும். அதிலேருந்து வந்துட்டு நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தாலே வந்துட்டு உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து போய்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ